இந்த உலகத்தில் எது அடிக்டிவ் தெரியுமா? காசோ பணமோ கிடையாது, நகை கிடையாது, சோஷியல் மீடியா கிடையாது, ஈவன் ஆல்கஹால் கூட கிடையாது. ஒரு விஷயம் இருக்குது, என்னன்னா லோன்லினஸ், தனிமை. அதுதான் இந்த உலகத்தில் இருக்கிறதுலே பெரிய அடிக்ஷன். இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது நீங்கள் நினைப்பீங்க, லைக் இப்போ யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க, பழகிருப்பாங்க, திடீர்னு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும், லைக் என்னடா இது பேசல பழகலாம் அப்படின்னு. அவங்ககிட்ட மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும், கால் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு அடிக்ட் ஆகிட்டோமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நீங்களே யோசிப்பீங்க, ஓகே நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் மாற்றிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு 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 தனிமையை விரும்ப ஆரம்பிப்பீங்க. அந்த தனிமையை நீங்கள் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் அதில் வெளியில் வர முடியாது. ஏன்னா பிகாஸ் நீங்கள் அதில் உங்களோட ஒரு விஷயத்த நீங்கள் ஒருத்தங்கிட்ட சொல்லிட்டு பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் இப்படி தனிமையாக இருக்கும்போது நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கான விஷயத்த நீங்களே பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்பீங்க, உங்களுக்கு பிடிச்ச படத்தை பார்ப்பீங்க. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்காது, ஓகே இங்கேருந்து கால் வருமா, இவங்க கால் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டீங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தனிமையை நீங்களே விரும்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு பெரிய அடிக்ஷன் ஆக்சுவலி. இப்போ இந்த உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா தனிமை தான் ரொம்ப பெரிய அடிக்ஷன். ஸோ அந்த தனிமையை விரும்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது நீங்கள் வெளியில் வர முடியாது. ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு பர்சனை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்களோட நேச்சர், உங்களோட கேரக்டர், உங்களோட பிஹேவியர், லைக் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே அக்செப்ட் பண்ணுற ஒரு பர்சன் சூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அப்படி சூஸ் பண்ணும்போது அந்த தனிமைன்ற ஒரு விஷயத்துக்கே அவங்க உங்களை விட மாட்டாங்க. ஏன்னா பிகாஸ் எல்லா இடத்துலையுமே அவங்க இருப்பாங்க. நீங்கள் என்ன லைக் கூடவே இருப்பாங்க. அதனால் நீங்கள் சூஸ் பண்ணுற பர்சனை பார்த்து சூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கான பர்சனை சூஸ் பண்ணுங்கள்.